நிக்கிறாரு. துரைக்கு இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு. அவன் என்னடா முறைக்கிற நாய? நீ கெட்ட கேட்டுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. அட போவி, என் கண்ணு மறைஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த காரியத்தை செஞ்சிருக்க கூடாதாடா. அம்மா, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு சொல்ற வயசாயிடுச்சு. உன் கண்ணு மறையிற வரைக்கும் நான் லேட் பண்ணா அதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர்ல இருக்கிறவங்க என்ன திட்ட மாட்டாங்களா? வாய மூடுற. கல்யாண வயசுல ஒரு பொண்ணையும் பிள்ளையும் வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறியடா. தெய்வத்துக்கு பொறுக்குமாடா? தாயே, தெய்வ பக்தி உடையவங்க நீங்க. உங்களுக்கு தெரியாதுதான் நானா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்ன கல்யாணம் தேவையா? எனக்கு என்ன திமிரா? ஆண்டவன் படைச்சா அவன் மேல என் தலையில எழுதிக்கிட்டு. இந்த சரீரத்துக்கு கொஞ்சமாவது உழைப்பு வேணும். பிள்ளைங்களும் எட்டு, வாங்குற வட்டி எட்டு. அதுக்கு இந்த காரியம் மாத்திரமா செய்வீங்க? பாத்தியாமா, தகப்பன மகன் பேசுற பேச்சா இது? 8 பிள்ளைங்களுக்கு தகப்ப செய்யற காரியமா நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அப்படி கேடா. இன்னும் கேட்பேன். ஏப்பா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா? அந்த பொண்ணு சரோஜா வயசு இருக்குமா இல்ல அதை விட சின்ன பொண்ணா? போடா வெளியே. இந்த வீட்டுல மனுஷன் இருப்பான். அக்கா நான் தங்கச்சின்னு கூப்பிட வேண்டிய பொண்ணை சித்தின்னு கூப்பிட வச்சுட்டியாப்பா. நீ குடியிருக்கிற ஊர்ல இருந்தா மனுஷன் உருப்பிடுவான். போடா. இதெல்லாம் கேட்டுட்டு போக மாட்டான். கேட்டல போடா. விடுமாட்டே. இன்னும் பெருசா இத்தனை நாள் வரைக்கும் இவர் சோத்த நாத்தின மாதிரி சரியா சம்பாதிக்க மாட்டேன். என் கையில தொழில் இல்ல, திங்கிறது ஹோட்டல் இல்ல, படுத்து ஊருக்கு பிளாட்ஃபார்ம் இல்ல. அச்சு சாவுங்க ரெண்டு போக மாட்டான். டேய், 8 உள்ள வச்சிருக்கிறியடா. அவனுக்கு அறிவு இல்ல. டேய், நான் சொல்றது உனக்கு காதுல விழல. உங்க அப்பன் உங்களுக்காக ஒரு சித்தியை கட்டிட்டு தான்ல, அந்த சித்தி இப்ப இங்க வர போறான். அந்த மகாராணிக்கு ஆலாத்தி எடுக்க போறாங்கடா. ஆலாத்தி எடுக்க போறாங்க. ஏன் பாட்டி, சித்தின்னா குச்சி வைப்பான்னு சொன்னீங்க, அந்த சித்தியா? ஆமாடா, ஆமா பாட்டி. புள்ளிக்கட்டை எடுத்து சுடுவாங்க சொன்னீங்க, அந்த சித்தியா? அந்த சித்தி தான்டா, அந்த சித்தி தான். ஏல, எங்கிட்ட வாழ ஆட்டுற மாதிரி அவகிட்ட வாழ ஆட்டுங்களா? உங்களை எல்லாம் உமியா படைக்கிற மாதிரி படைச்சு ஊறி விட்டுடுவா. ஆமா, சொல்லிவிட்டேன். அடியே சராசா, இங்க பாடி, உனக்கும் தாண்டி சொல்றேன். இப்படி 2ஆம் தாரமா வாக்கப்பட்டுக்கிட்டு வர்றவளுகள்லாம் எவவாய பிடுங்கி மல்லுக்கு நிக்கலான்னு அலைவாளுங்க. அதுக்கு நீ இடம் கொடுத்துறாத. அவளுக்கும் உனக்கும் ஏதாச்சும் கிச்சு முச்சுன்னு சத்தம் வந்துட்டா நீ தொலைஞ்ச. அப்புறம் உங்க அப்பா இருக்கானே அந்த வீணா போன பையன், அவன் பொண்டலாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாம் நுக்கு 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 நொறுக்கி வாரி கூடையில ஓட்டு வந்து ஒட்டிடுவான். சொல்லிவிட்டேன். வந்துட்டா இருக்கடி.